வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மலேசியா நாட்டின் பேரா மாநில சுகாதாரம் மற்றும் மனிதவள மேம்பாடு அமைச்சர் சிவனேசன் சென்னை மாமல்லபுரத்திற்கு டூர் வந்தார். அவருக்கு மல்லை தமிழ்ச்சங்கம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். நாங்கள் மலேசியா போய் 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இருப்பினும் தமிழை மறந்துவிடவில்லை, எங்கள் மதத்தை நாங்கள் மறந்துவிடவில்லை. ஏன்னா அதுதான் எங்களோட அடையாளம். அதற்கு மேல் மலேசிய அரசியல் சட்டத்தில் தமிழுக்கும் மதத்துக்கும் நிறைய சட்ட ஈடுபாடு இருக்குது. ஆக அதை அழிப்பது என்பது மிக மிக சிரமம். அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டை அடுத்து நிறைய தமிழ் பள்ளிகள் இருக்குதுன்னா அந்த புகழ் மலேசியாவுக்கு தான் சேரும். ஏன்னா அதோட சட்ட அமைப்பு அப்படி இருக்கு. அதை நாங்கள் எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டோம். நிறைய போக்குவரத்து மலேசியாவுக்கும் குறிப்பா தமிழ்நாட்டுக்கும். தமிழர்கள் என்ன, நம்ம இங்க வரோம், புனித தலங்களுக்கு செல்கிறோம் என்றுதான் அர்த்தம். இப்ப இந்த ஓஐசி வந்த உடனே இன்னும் எங்களுக்கு ரொம்ப சின்னாங்கா இருக்கு. மலேசியாவில் தமிழ் பள்ளிகள் என்னோட மாநிலத்துல மட்டும் 134 தமிழ் பள்ளிகள் இருக்கு. அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். தமிழ் அழியாது. தமிழ் எந்த ஒரு நாட்டுல தமிழ் அழியுதுன்னா அது தமிழனாலதான் அழிக்கப்படும், மற்றவர்கள் அழிக்க மாட்டார்கள். அப்ப அந்த தமிழ் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா நாங்க கற்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்த நாட்டுல இருக்கும் தமிழ் அறிஞர்கிட்ட கற்க வேண்டியது நிறைய இருக்குது. அந்த இருதரப்பு கற்றல் கற்பித்தல் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். என்னோட மாநிலத்தில இருந்து நான் உத்தரவாதம் கொடுக்க முடியும் அந்த இருதரப்பு ஒப்பந்தத்தை பத்தி. அதே மாதிரி இங்க இந்தியாவிலேருந்து இப்ப அங்க வரக்கூடிய ஒரு காலத்துல தமிழ்நாட்டு தொழிலாளிகள் நிறைய வந்தாங்க. ஆனா இப்ப இங்க பொருளாதாரம் நன்றாக இருப்பதால் அந்த தொழிலாளர்கள் வருவது மிக மிக குறைவா இருக்குது. இருப்பினும் இந்த தொழிலாளர் கடத்தல் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்குது. கடந்த வாரம் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் ஏறக்குறைய 42 பேர்த்த இந்திய பிரஜைகள், குறிப்பா தமிழ்நாட்டு பிரஜைகள் பிடிபட்டிருக்காங்க. அப்புறம் போதைப் பொருள் கடத்தல்லையும் அந்த மாதிரி பிடிபட்டிருக்காங்க. ஆக இந்த பிரச்சனையெல்லாம் தமிழ்நாடு மற்றும் மத்திய அரசாங்கம், இந்திய மத்திய அரசாங்கத்தோட பிரச்சனை. இவர்கள் இங்க தீர்ப்பது தான் அதற்கு நல்லது. ஏன்னா போதைப் பொருளும் பிடிபட்டால் அடுத்து தூக்கு தண்டனை தான் அங்க அந்த நாட்டுல. அந்த மாதிரி ஏறக்குறைய 26 பேர் இப்ப இருக்கிறாங்க. வழக்கறிஞர் முறையில என்னை தொடர்பு கொண்டுகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட மேல் முறையீடு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்ப அவங்கள காப்பாற்றுவது என்பது இப்ப புதியதா சட்டம் கொண்டாந்துருக்கோம். அந்த தூக்கு தண்டனை வழங்குவது முன்ன நீதிபதிக்கு அவருக்கு ஒரு ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சு. 34B போதைப் பொருள் சட்டம்னா தூக்கு தண்டனை தான். ஆனா இப்ப அதை நாடாளுமன்றத்துல மாற்றம் செய்த அந்த சட்டத்தை நீதிபதியிடம் ஒப்படைச்சிட்டாங்க. அதாவது அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் அல்லது தூக்கு தண்டனை கொடுக்கலாம். அந்த உரிமையை நீதிபதி கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்ப நிறைய சம்பவத்துல இப்போ அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்குகிறார்கள். மதுரை ஆதீனம் கூறிய கொலை முயற்சி புகார் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள சென்னை சைபர் கிரைம் போலீசார் மதுரை ஆதீன மடத்திற்கு அதிரடியாக புகுந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்தார். மேலும் மடத்தின் முன்பு பாஜக, இந்து அமைப்பினர் மற்றும் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இது வழக்கறிஞர்களோ இல்ல ஆதீனம் சார்ந்தவர்களோ யாருமே இங்க ஆதீனத்தோட இருக்க அவங்க அனுமதிக்கல. ஸோ காவல்துறையினர் மட்டும் தனியாக அவர்கள் கேள்வி கேட்டுவிட்டு ஏறக்குறைய ஒரு 45 நிமிஷம், 1/2 மணி நேரம் 45 நிமிஷம் அவங்க மட்டும் இருந்தாங்க. அவங்க மட்டும் கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் விசாரணை முடிச்சு விட்டு அவர்கள் செய்தாங்க. ஏன்னா அவங்க லாஸ்ட் மினிட்டா யாருமே இருக்கக்கூடாது, தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியும் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஒரு 3 நாள் முன்னாடி தான் சர்ஜரி ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ நாங்கள் அசிஸ்டன்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணோம். அவங்க இல்லை, எங்களுக்கும் மனிதாபிமானம் இருக்கு, நாங்கள் நாங்களே பார்த்துப்போம், வேற யாரையும் பர்மிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அது விசாரணை சார்ந்த கேள்விகள்லாம் நீங்க காவல்துறையினர் கேட்கணும். நாங்க எங்களோட பொறுப்பு நாங்க முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது. அது ஆதீனம் அவர்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். ஸோ அது நடந்தது. எந்த ஒரு இடையூறும் எங்க தரப்புல இருந்து இல்ல அப்படின்றதான் சொல்லிட்டு அவங்க காவல்துறை கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் அவருக்கு நம்ம கேட்கல. அவர் நான் எல்லா கேள்வியும் கேட்டாங்க, எந்த கேள்விக்கு நான் மறுக்கல, அத்தனை கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிக்கேன்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் காவல்துறை எங்களுடைய ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, நிச்சயமான முறையில் அவங்க இன்னைக்கு அவர் கூட இருக்கக்கூடியது நம்ம வழக்கறிஞர் கூட பொதுவாக எங்கேயுமே உதவிக்கு நியமிக்கலாம், கூட இருக்கலாம். ஆனால் அது கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த மடத்துல பணி செய்யக்கூடிய அவருக்கு தொடர்ந்து அவரோட உடல்நிலை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பணியாளர் நாங்க கூட இருக்கணும்னு சொல்லி எவ்வளவு வற்புறுத்தி கேட்டோம் என்று அவங்க அனுமதிக்கல. இத்தனைக்கு அது அவருமே அது வேண்டுகோளா வச்சாரு. ஆனால் அது
அது இப்போ நீங்க இந்த மாதிரி வந்து இந்த நேரத்தில் விசாரணை பண்ணதே தொந்தரவு தானே. அதுக்கப்புறம் கேள்விகள் கேட்கறதுனால என்ன தொந்தரவு? இந்த விசாரணையே வந்து தொந்தரவு. விசாரணை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம அப்படி கிடையாது. நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அதை நம்ம எதுவாக இருந்தாலும் நிச்சயமா கடைபிடிக்கணுங்கிறத நாங்கள் நிச்சயமா கடைபிடிப்போம். விவசாயிகள் பயிர்க்கடன் கேட்டால் நகை கடன் வாங்கிக் கொள்ளுமாறு கூட்டுறவு சங்கங்கள் நிர்பந்திப்பதாக உழவர் உழைப்பாளர் கட்சித் தலைவர் செல்லமுத்து குற்றம் சாட்டினார். 25ஆம் ஆண்டு தர்பூசணி, மா, பருத்தி, பலா பயிரிட்ட விவசாயிகளுக்கு மோசமான ஆண்டாக அமைந்தது. இது விளைச்சல் குறைபாட்டினாலோ மழை வெள்ள பாதிப்பாலோ பூச்சி தாக்குதலாலோ இல்லை. அரசிடம் சரியான கொள்முதல் கொள்கை இல்லாததால் விவசாயிகள் பெரும் உழைப்பு, மூலதனம் போட்ட விளைவித்த பயிர் சந்தையில் உரிய விலை கிடைக்காமல் இந்த துயரம் பிப்ரவரி முதல் தற்போது வரை தொடர்கிறது. 2025 பிப்ரவரி தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் சுமார் 80,000 ஏக்கர் தர்பூசணி ஏக்கருக்கு 60,000 செலவு செய்து 8,000 ஏக்கர் தர்பூசணி பயிரிட்டிருந்தார்கள். அறுவடையின் போது விலை வீழ்ச்சியால் முற்றிலும் நாசமாகி அதை வீணாக வயலிலேயே அளிக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த சமயத்தில் தான் ஒரு அதிகாரி சிவப்பு நிறத்திற்காக ஊசி செலுத்துகிறார் என்ற ஒரு பேச்சை சொல்லி அந்த வதந்தியால் வாங்குவது நின்றுவிட்ட காரணத்தாலும் அந்த தர்பூசணி விலை இல்லாமல் அந்த விவசாயிகள் அத்துணை பேரும் கடனாளியானார்கள். கடந்த ஆண்டு கிலோ 12 முதல் 15 வரை விற்ற மாம்பழங்கள் இந்த ஆண்டு ரூபாய் 3 முதல் 5 குறைந்தது. தர்பூசணி, மாம்பழம் இல்லாமல் பருத்தியும் ஆதரவு விலை எம்எஸ்பி ரேட் கொடுக்கப்படுகிறது. தர்பூசணியை போல மாம்பழத்தை போல இல்லாமல் பருத்திக்கு எம்எஸ்பி ரேட், குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்கப்படுகிறது. 25 சுமார் 1.2 லட்சம் ஹெக்டேர் பருத்தி எம்எஸ்பி விலையில் கிடைத்தது. குவிண்டால் 7,554 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டு பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் ஒழுங்குமுறை சந்தை வியாபாரிகள் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு தமிழகத்தில் மட்டும் 5,200 ரூபாய்க்கு மேல் பருத்தி விலை கேட்கவில்லை. இதனால் பருத்தி உற்பத்தி செய்த விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இந்த விலை உயர்ந்து சுரண்டலும், சிண்டிகேட் அமைத்து விவசாயிகளிடம் சுரண்டல் தான் இதற்கு காரணமாக அமைகிறது. தமிழ்நாட்டில் நெல் முக்கிய பயிராக இருக்கிறது. இந்திய உணவுக் கழகம் நெல் கொள்முதல் குறைவாக தமிழகத்தில் தான் உள்ளது என்று அறிவித்திருக்கிறார்கள். 23-24 இந்தியாவில் 106.58 லட்சம் விவசாயிகள் எம்எஸ்பி விலையில் விற்பனை செய்து உள்ளனர். தமிழ்நாட்டில் பயனடைந்தவர்கள் 394 லட்சமே. எனவே கொள்முதல் அதிகரிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. நெல் கொள்முதல் அதிகரிக்க செய்ய எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. எந்த கொள்முதல் நிலையங்களும் உடனடியாக திறக்கவில்லை. இந்த நெல்லை போலவே தமிழ்நாட்டில் எண்ணெய் வித்துக்கள், சிறுதானியங்கள், பருப்பு போன்ற அனைத்தும் கொள்முதல் நிலை இல்லாத காரணத்தால் விலை வீழ்ச்சி அடைகிறது. அதிக விளைச்சல் காரணமாக உணவுப் பொருட்கள் விலை உயரும் போது, வீழ்ச்சி ஏற்படும் போது பல மாநில அரசுகள் விலை ஆதரவு திட்டத்தின் மூலம் விவசாயிகளை பாதுகாக்கின்றார்கள். மகாராஷ்டிராவில் 2023 வெங்காயம் கிலோ 2க்கு குறைந்து அடிமாட்டு விலைக்கு விற்ற பொழுது அரசு உடனடியாக கிலோ 8 ரூபாய் கொடுத்து 2,49,00,000 லட்சம் டன் வெங்காயம் ரூபாய் 187 கோடி ரூபாய் அரசு முதலீடு செய்து ஒரு விவசாயிகளை காப்பாற்றியது. குஜராத்தில் 2020 நிலக்கடலை அதே போல விலை வீழ்ச்சியடைந்த பொழுது மாநில அரசு 11 லட்சம் டன் எம்எஸ்பி விலையில் கொள்முதல் செய்து 1,200 கோடி செலவு செய்து மத்திய பிரதேசம், கர்நாடகம் போன்ற மாநிலங்களும் இத்தகைய நஷ்டத்தை விவசாயிகளுக்கு ஏற்படாமல் காப்பாற்றுகின்றன. விலை வீழ்ச்சியின் போது
பல மாநில விவசாயிகள் காப்பாற்றப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நிலை இல்லை. மேலும் சாகுபடி செலவு அதிகம், மூலதனம் அதிகம். இன்றைக்கு விவசாயம் ஒரு மூலதனம் அதிகமாக செலவிட வேண்டிய நிலைக்கு விவசாயம் தள்ளுபடியாகிவிட்டது. மற்ற மாநிலங்களில் போல முயற்சி, பயிர்வாரி தரவுகள், சராசரி செலவுகள், சந்தை விலை, இயற்கை சாதகபாதங்கள், விலைவீழ்ச்சி ஏற்படும் சாத்தியம், முன்கூட்டி கணக்கு மேற்பார்வையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினால் மேற்பார்வை அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். மத்திய அரசில் 50% நிதி பங்குடன் பல மாநிலங்கள் விவசாய ஆகாத திட்டத்துடன் பாதித்த விவசாயிகளுக்கு மாற்று திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு அரசும் இதுபோல் மத்திய அரசின் பங்களிப்பு பெற்று விவசாயிகள் கடும் வீழ்ச்சி ஏற்படும் பொழுது வேளாண் உற்பத்தி சங்கங்கள், விவசாய உற்பத்தி குழுக்கள் மூலமாக நேரடி கொள்முதல் செய்யும் முறை திட்டம் உருவாக்க வேண்டும். பல காலமாக சந்தையில் கொடுங்கோன்மையில் சிக்கி தவிக்கும் விவசாயிகள் கொள்முதல் அரசின் கருணை அல்ல, அது விவசாயிகளின் வாழ்வுரிமை. கொள்முதல் என்பது அரசின் கருணை அல்ல, விவசாயிகளின் வாழ்வுரிமை. கொள்முதல் குறைபாடு உள்ளிட்ட பல காரணங்களால் வேளாளர் குடும்பங்கள் கிடைக்கும் மாத வருமானம் தமிழ்நாடு ரூபாய் 2641, இந்திய அளவில் 21வது இடம். இது ஊட்டியில் பயிரிடப்படும் பழ வகைகளில் முக்கியமானது மங்குஸ்தான். ஊட்டி, கூடலூர், கல்லார் போன்ற பகுதிகளில் விளைவிக்கப்படுகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரின் ஃபேவரட்டான மங்குஸ்தான் ஒரு ஆண்டிற்கு 3 மாதங்கள் மட்டுமே கிடைக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை மங்குஸ்தான் சீசன். தற்போது சீசன் களைகட்டி உள்ள நிலையில் அனைத்து இடங்களிலும் மங்குஸ்தான் விற்கப்படுகிறது. கல்லார் அரசு தோட்டக்கலை பண்ணை சார்பில் ஊட்டி பொட்டானிக்கல் பார்க் வாசலில் 1 கிலோ மங்குஸ்தான் 300 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. டூரிஸ்டுகள் ஆர்வமுடன் வாங்கி ரசித்து ருசித்தனர். மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரோட்டரி சங்கங்கள் சார்பில் சிறப்பு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி செல்லமை செல்லமை என்ற பெயரில் நடத்தப்பட்டது. ரோட்டரி மாவட்டம் 3000 ஆளுநர் கார்த்திக் தலைமை ஏற்று நடத்திய இந்த விழா மதுரை லேடி டோ கல்லூரியில் காலை 9 மணிக்கு தொடங்கியது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 35 சிறப்பு குழந்தைகள் பள்ளியைச் சேர்ந்த 750க்கும் மேற்பட்ட சிறப்பு குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். ரோட்டரி ஆளுநர் தேர்வு லியோ ஃபெலிக்ஸ் மற்றும் மதுரை மாநகர காவல்துறை போக்குவரத்து துணை ஆணையர் வனிதா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தனர். விழாவில் குழந்தைகளுக்கு குதிரையில் ஊர்வலமாக அழைத்து செல்லுதல், ரயில் வண்டியில் பயணிக்க செய்தல், அம்பு எய்தல் உட்பட பல்வேறு விளையாட்டுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு மகிழ்விக்கப்பட்டது. பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, மாறுவேட போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி தலைவர் ஷர்மிளா, ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார், ரோட்டரி ஒருங்கிணைப்பாளர்கள் ராமநாதன், ரமேஷ் மற்றும் உதவி ஆளுநர்கள் நாகலட்சுமி, கவிதா, சுரேஷ் பாண்டியன், கணேசன், சிவசங்கர், நெல்லை பாலு, லேடி டோ கல்லூரி ரோட்ராக்ட் ஒருங்கிணைப்பாளர் உமா மகேஸ்வரி, ரோட்ராக்ட் தலைவர் பாரதி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.